அடைஞ்ச உடனே நமக்கு ஒரு அழகான வியூ இந்த கோட்டையோட அகழின்னு சொல்லுவாங்க. வெல்கம் டு செஞ்சி ஃபோர்ட். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் செஞ்சி ஃபோர்ட். அதோட வியூ உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது. சரியாக இந்த கோட்டையோட நேரெதிரில் தான் பர்வதமலை, ராஜகிரி கோட்டை, அப்புறம் ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. ராஜகிரி கோட்டை வழியாக தான் நீங்கள் அந்த பர்வதமலை ஏற முடியும். சாமி சிலை இல்லை. அந்த பிரிட்டிஷ்காரன் ஆர்காட்டம் எடுத்து சூறாடிட்டாங்க. அது இல்லை. மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ்ண்ணே? மொத்தம் 450. 450 தானா? 450 படி. 450. ராஜா போர்ட் வந்து 1850 படி. ராஜா போர்ட். பர்வதமலை மேலே 2000 படிக்கு மேலே. 2000 படிக்கு மேலே. அந்த இதில் என்னண்ணே ஆப்போசிட்ல? ராணி இல்லை சிவா டெம்பிள். சிவா டெம்பிள் அங்கதான் கோயில் இருக்கு. அது வந்து குகைவர சிவன். சரி சரி. அது ராஜா காலத்துல ராஜா வழிபட்டது தான் குகைவர சிவன். சரி சரி. அது ஒரு கல்லு உள்ளே வடிவம் அடிச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணி வரலாம். குகைவர சிவன். அது குகைவர சிவன் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருப்பார். இதுல ஒரே ஒரு மண்டபம் தான் இருக்கா? ஒன்றும் இல்லை சார், மொத்தம் 4-5 மண்டபம் இருக்கு. 5 மண்டபம். 5 மண்டபத்தில் மேலே போனா ராஜா வந்து ஊஞ்சல் மண்டபம் இருக்கு ராணி போர்ட்ல. ராஜா பேசுற பேலஸ் இருக்கு மேல. நிறைய இருக்கு, பார்க்க வேண்டிய நிறைய இருக்கு. வெறும் மண்டபம் மட்டும் தானா இல்ல வேற? எல்லாம் மண்டபம் தான் சார். மண்டபம் தான். உள்ள ஒண்ணு இருக்காது. இதுல இந்த இது வந்து சோல்ஜர். இதுக்கு தான் வந்து சிப்பாய் யாரும் நம்மளை தாக்குறதுக்கு தானே வரகாதுக்கு காவலாளிங்க இருப்பாங்க. அதெல்லாம் அதுக்கு பத்தி பத்தல் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அது கண் பார்வை ஒண்ணு, அம்பு ஒண்ணு. யார் நம்மளை தாக்க வரவங்களோ அம்பால் அடிப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது தமிழ்ல வந்து இது கிருஷ்ணகிரி, அது ராஜகிரி, சந்திரகிரின்றது. அதுவும் 3 போர்ட்டு சேர்ந்தது தான் செஞ்சி ஃபோர்ட். 3 போர்ட்டு சேர்ந்ததா செஞ்சி. அதுல 2 போர்ட்டு தான் நடைமுறையில் இருக்கு. நடைமுறையில் இருக்கிறது வந்து ராணி போர்ட்டு, ராஜா போர்ட்டு. சோல்ஜர் போர்ட்டு நடைமுறையில் இல்லை, அது க்ளோஸா. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்டெப்ஸை பார்க்கும்போதே இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஏறுறதுக்கு. இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு ராஜகிரி ஃபோர்ட்டோட வியூ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எங்கே இருக்கிறவங்க ஈஸியாக அந்த மலை ஏறிடலாம். ஆனால் வயசானவங்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான், ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கோட்டையை சுற்றி இருக்கிற இடம், இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்தோட வரலாறு கண்டிப்பாக பிரமிக்க வைக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம்தான், அதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.